தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புதிய கட்சியை ஆரம்பித்தார், உள்ளாட்சி தேர்தலில் களமிறங்குகின்றார். புதிய கட்சியை ஆரம்பித்தார், உள்ளாட்சி தேர்தலில் களமிறங்குகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக கூட்டணியில் ஒரு முக்கியமான கட்சி மனிதநேய மக்கள் கட்சி. இந்த மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த பிரமுகர் கமல் பாட்சா. இவர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியில் இணைந்து பணியாற்றியவர். தனது அனுபவத்தை பயன்படுத்தி இன்று ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்துள்ளார். மக்கள் ஒற்றுமை கழகம் என்ற பெயரில் கட்சியை ஆரம்பித்துள்ளார். வருகிற உள்ளாட்சி தேர்தலில் களமிறங்கப் போவதாக அறிவித்துள்ளார். தங்களுடைய ஆதரவு இல்லாமல் தமிழ்நாட்டில் இனிமேல் யாரும் ஆட்சியை பிடிக்க முடியாது. தங்களுடைய ஆதரவு இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற முடியாது. தங்களுடைய ஆதரவு இல்லாமல் யாரும் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்று சவால் விட்டுள்ளார். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியில் பணியாற்றியவர் தான் இந்த கமல் பாட்சா. தற்பொழுது மக்கள் ஒற்றுமை கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்தப் போவதாக அறிவித்துள்ளார். இஸ்லாமிய சமூகத்து வாக்குகளை மையமாக வைத்து இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஏற்கனவே இஸ்லாமிய சமூகத்தில் பல கட்சிகள் உள்ளன. மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், எஸ்டிபிஐ, மனிதநேய ஜனநாயக கட்சி, தற்பொழுது மக்கள் ஒற்றுமை கழகம் என்று பல கட்சிகள் உள்ளன. ஆனால் மக்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகிறார்கள், யாரை தங்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்பதுதான் தெரியவில்லை. தற்பொழுது கமல் பாட்சா மக்கள் ஒற்றுமை கழகத்தை ஆரம்பித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறாரா அல்லது திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்து போட்டியிடுகிறாரா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.